ஏர் இந்தியா பிளேன் வந்து கிராஷ் ஆனது நம்மளுக்கு தெரியும். ஆனா, ஏர் இந்தியாவுக்கும், பிளாக் பாக்ஸுக்கும் எந்த ஒரு கண்ட்ரோலும் எடுக்க முடியாது. அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்போ பிளாக் பாக்ஸ் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்? அதில இருக்க டேட்டாலாம் யார் வெளிய எடுப்பாங்க? எப்படி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் யார் குடுப்பாங்க? அப்படிங்கிற தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் பிளாக் பாக்ஸ்ல 2 வகையான டேட்டா டிவைஸஸ் வந்து உள்ளார இருக்கும். ஒண்ணு டெக்னிக்கல் டேட்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும். இன்னொன்னு வந்து பைலட்ஸ், க்ரூ மெம்பர்ஸ் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும். ஒரு விமான விபத்து நடந்துருச்சு அப்படின்னா, பிளாக் பாக்ஸோட கண்ட்ரோல் யாருக்கு போகும் அப்படின்னா, விமான விபத்து விசாரணை பணியகம்னு சொல்லப்படுற ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அப்படிங்கிற ஒரு பணியகத்துக்கு தான் போகும். அது வந்து யாரு கீழ செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா, இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ தான் இது வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. கம்ப்ளீட்டா பிளாக் பாக்ஸோட கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அவங்க தான் டேட்டாவ வந்து ரிட்ரீவ் பண்ணுவாங்க. அதுலருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட்டும் குடுப்பாங்க. ஒருவேள அந்த பிளாக் பாக்ஸோட டேட்டாவ ரிட்ரீவ் பண்றதுக்கு பிரச்சனை அப்படின்னா, அது யார் தயாரிச்சிருக்காங்களோ அந்த கம்பெனிய உதவியா நாடுவாங்க. அதுவரைக்கும் அந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும். என்னதான் பிளாக் பாக்ஸ் வந்து ஏர் இந்தியாவோடதா இருந்தாலும், ஏர் இந்தியாவுக்கும் பிளாக் பாக்ஸுக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அது கம்ப்ளீட்டா வந்து நான் சொன்ன மாரி ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் கண்ட்ரோலுக்கு போயிடும். அந்த டேட்டாவ எடுக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆகும். அத எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் குடுக்குறதுக்கே பல மாசங்கள் ஆகும். இப்ப ரீசென்ட்டா நடந்த கிராஷுக்குமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் பண்றதுக்கு 3 மாசம் ஆகும்னு 3 மாசம் ஆகும். இந்த சேனல சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.